ஓணம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா, கேரளாவோட பண்டிகைன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனா, அந்த ஓணம் பண்டிகைய முதல்ல பதிவு செஞ்சது தமிழ் நூல்கள் தான்னு நம்மள்ல எத்தன பேத்துக்கு தெரியும்? ஓணம் பண்டிகைய முதல்ல பதிவு செஞ்சது தமிழ் நூல்கள்னு சொன்னா நம்புவீங்களா? சங்க இலக்கியமான 10 பாட்டுல இடம்பெறுற மதுரை காஞ்சின்ற நூல்ல ஓண விழாவ பத்தின குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தரோட தேவாரத்திலயும் ஓண பண்டிகைய பத்தின குறிப்புகள் இருக்கு. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். அப்படின்னா ஓணம் பண்டிகை தமிழ்நாட்டுல பொறந்ததா? அதுக்கான வரலாற்று சான்றுகள் எதுவுமே சரியா நம்ம கிட்ட கிடைக்கல. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க வரலாற்று சான்றுகள் படி இந்த நூல்கள் எல்லாமே ஓணம் பண்டிகை தமிழ்நாட்டுல கொண்டாடப்பட்டதுக்கான சான்றுகளை மட்டும்தான் தருது. ஓணம் பண்டிகை தமிழ்நாட்டுல தான் தோன்றுச்சுன்றதுக்கான சான்றுகளை தர கிடையாது. அந்த காலத்துல இருந்த சேர நாடு இன்றைய கேரளாவையும் மற்றும் மேற்கு தமிழ்நாட்டோட சில பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது. அதனால ஓணம் பண்டிகைன்றது பழைய சேர நாட்டோட ஒரு பண்பாட்டு விழாவா இருந்திருக்கு. பின்னர் பார்த்தீங்கன்னா அது கேரளாவோட ஒரு அடையாள பண்டிகையா மாறி இருக்கு. இந்த பழைய தமிழ் நூல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டைய சேர நாட்டுல ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டதுக்கான குறிப்புகள் இருக்கு. ஆனா அதுக்காக ஓணம் பண்டிகை தமிழ்நாட்டுல தான் பொறந்துச்சுன்னு சொல்றதுக்கு சரியான ஆதாரங்கள் கிடையாது. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மாநிலங்களை கடந்து மதங்களை கடந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ஹாப்பி ஓணம். இப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான தமிழ் வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.